வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். அமித்ஷா கொடுத்த வேலையா? கோவையில் ஓபிஎஸ் அண்ணாமலைவன் சந்திப்பு என்ன நடந்தது? வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது. அந்த நிலை மட்டுமல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்த நாளிலிருந்தே அதிமுகவில் நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் எல்லாம் பெரும் அதிருப்தி வந்த நிலையில்தான் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை ஆகியோரும் சந்தித்துக் கொண்டார்களாம். இவர்கள் சந்திப்பு என்பது சில நாட்களுக்கு முன்பதாக டெல்லியில் அமித்ஷாவை சென்று சந்தித்திருந்தனர். தற்பொழுது கோவையிலும் கூட அதிமுக மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் இல்ல விழாவில் இருவரும் சந்தித்துக் கொண்டார்களாம். இதனால் தான் பல்வேறு விவாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டதாக அரசியல் வியூகம் வகுக்கிறதா. அதிமுக பொதுக்குழு கூட்டமானது கண்டிப்பாக டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெறுவதாம். இந்த பொதுக்கூட்டத்தில் பின்கள் தான் முடிவுகள் எல்லாம் ஒன்றை அறிவிக்கப் போவதாக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்திருந்தார். அதே போலதான் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக மாற்றுவதுதான் என அறிவித்த ஓபிஎஸ் அவர்கள் இதனால் தனிக்கட்சியெல்லாம் அவர் தொடங்கப் போகிறார் என்ற வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் திடீரென மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அழைப்பின் ஏற்று பெயரில்தான் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்று அவரை நேரில் சந்தித்தாராம். அதாவது டெல்லியில் முகாமிட்டிருந்த நிலையில்தான் தமிழக அரசியல் சூழலே குறித்த வாதம் கூறியுள்ளார்கள். அதே போலதான் தனிக்கட்சியெல்லாம் தொடங்கப் போவதாக நான் சொல்லவே இல்லை என்று அவர் கண்டிப்பாக யூட்டர்ன்லாம் அடித்ததாக பேசப்பட்டு வருகிறது. இதனால் தான் ஓபிஎஸ் மீண்டும் மறுபடியும் என்டிஏ கூட்டணிகள் இணைய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போலதான் ஓபிஎஸ்ஐ டெல்லியிலிருந்து வந்த பின் உடனடியாகவே அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு சென்றார். இதன் காரணமாகத்தான் திருப்பரங்குன்ற விவகாரத்தின் பொழுது கூட அண்ணாமலை அவர்கள் மதுரைக்கு வரவில்லை. அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது அண்ணாமலை அவர்கள் தமிழக சூழல் குறித்து பேசியதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் அதேபோல் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய இருவருமே மறுபடியும் என்டிஏ கூட்டணியில் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதாம். அதற்கான வேலைகளை எல்லாம் டெல்லி தலைமை செய்து வருவதாகவும் அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு இதன் மூலம் பரிந்துரைக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகிறது. அண்ணாமலையை கொண்டுதான் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மீண்டும் என்டிஏனில் அவர்கள் சேர்க்க திட்டமிட்டதாக வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா. இந்த சந்திப்பின் போதுதான் ஓபிஎஸ்ஸின் மகன் ஜெயபிரதீப் இருந்தும் இருவருமே ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி சால்வை அணித்து மரியாதை அளித்தினார்களாம். இதன் பின் தான் சில நிமிடங்கள்லாம் பேசிவிட்டு புறப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த சந்திப்பு தான் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறதா. பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் மட்டுமே ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு அவர்கள் கேட்கும் தொகுதிக்கு வங்கியது என்பது கண்டிப்பாக கொடுக்கப்படும் நிலையில்தான் இதனால் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக வியூகம் வகுக்கப்பட்டதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.